இப்போ சமீபத்துல நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப டவுன் ஃபேஸ். எப்படி நீங்க ஃபெயிலியர்னு சொல்லுவீங்க? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 lakh கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க. ஒரு தலை சிறந்த ஒரு கமர்ஷியல் தொழில் பக்தி உள்ள இயக்குனர் வரிசையில் மிஸ்கின் ஒருத்தர். எப்படி நான் வெற்றிமாறனை பிரமிப்பாக பார்க்குறேன், மாரி செல்வரை பிரமிப்பாக பார்க்குறேன்னா அந்த மாதிரி மிஸ்கினியாக நான் பார்க்குறேன். விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த காஸ்டிங் அந்த படத்துக்கு ஏன் இவர் இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஃபீல் பண்றீங்களா? தொழில் பக்தி அவருக்கும் இருக்குது, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஒரு இறந்தும் நடித்த ஒரு மனிதன்னா அது விஜய் சேது தான். சிவாஜி சார் இல்லையான்னு ஃபீல் பண்ணுறேன். அவரெல்லாம் பார்த்தாருன்னா அப்படி உச்சமுவர் அந்த தம்பி. எல்லாரும் எப்படி வடச்சென்னை 2 அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருக்காங்களோ, வாடிவாசல் எப்போதுமே வெற்றிமாறன் அவர்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வாடிவாசல் எப்போ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகும். இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் ஃபுல்லாக கேட்குறாங்க. கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதான் டைரக்டர் எங்கன்னா வெளிநாடு போனால் அங்கே கேட்குறாங்க, நான் போனால் கேட்குறாங்க. இந்தியாவை சுற்றி வந்து நிறுவ எல்லாம் வாடிவாசங்கிறாங்க. உலகத் தமிழர்களுக்கு ஒரு அடையாளமாக வாடிவாசம். இப்போ இந்த விடாமுயற்சி ரிலீஸ்லாம் வந்துட்டு நேற்று தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி. இது தெரிஞ்சிருந்தா ஏகப்பட்ட சின்ன படங்கள் வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான. இல்லை தெரிஞ்ச நான் இப்போ ட்ரெயினை தூக்கின்னு வந்துருப்பேன். இப்போ சமீபத்தில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப டவுன் எப்படி ஃபேஸில் நீங்கள் ஃபெயிலியர்னு சொல்லுவீங்க? ஜெய்பீம் ஃபெயிலியரா சொல்லுங்க பார்க்கலாம். சூரரை போட்டு ஃபெயிலியரா? என்ன அதனுடைய அந்த வியூவர்ஸு இதுவரை யாரும் தொடலை. 100 கோடிக்கு மேலே கொடுக்குற இடத்துக்கு ஓடிடிக்கு அவருக்கு தான் இருக்குது. வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? இப்போ அடுத்தது வந்து வாடிவாசல் இருக்கு, ட்ரெயின் இருக்கு. ட்ரெயின் தான் அடுத்தது இருக்கு. எப்படி சார் போயிட்டு இருக்கு அந்த ஒர்க்கு? எப்போ அது ரிலீஸ் பிளான் வச்சிருக்கீங்க? எனக்கு தெரிஞ்சு ரீரெக்கார்டிங் போயின்னு இருக்குது. டப்பிங் கிட்ட முடிகிற தருவாயில் இருக்குது. அப்புறம் ஃபைனல் மிக்சிங்கு காப்பி ரெடி பண்ணணும், அவ்வளோதான். ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கெட்டிங் நான் பண்ணணும். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், ஒரு தலை சிறந்த ஒரு ஒரு கமர்ஷியல் தொழில் பக்தி உள்ள இயக்குனர் வரிசையில் மிஸ்கின் ஒருத்தர். எப்படி நான் வெற்றிமாறனை பிரமிப்பாக பார்க்குறேன், மாரி செல்வரை பிரமிப்பாக பார்க்குறேன்னா அந்த மாதிரி மிஸ்கினியாக நான் பார்க்குறேன். ரொம்ப இன்வால்மெண்ட். இன்னும் திடீர்னு ஒரு 11:30-12 மணிக்கு ஃபோன் வரும். அப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து கிளம்புவேன். சார் எங்கே இருக்கீங்க சார்? இந்த மாதிரி அந்த உங்கள் ஆஃபீஸ் பக்கம் தான் போகிறேன் சார், 2 நிமிஷம் வந்துட்டு போங்கன்னுவார். போனால் அங்கே மியூசிக்கில் கம்போஸில் உட்காந்து ஐயோ ஹேட்ஸ் ஆஃப். ஒரு மாபெரும் கலைஞர். தொழில் பக்தி இருக்குது நிச்சயமாக. இது ட்ரெயினில் வந்து ஒரு 4 மடங்கு மேலே போவார். விஜய் சேதுபதி அவர்களுடைய அந்த காஸ்டிங் அந்த படத்துக்கு எப்படி டெடிக்கேட்டான ஒரு தம்பி. நான் ஏன் இவர் இவ்வளோ நாள் நம்ம மிஸ் பண்ணிட்டு ஃபீல் பண்ணுறேன். ஃபீல் பண்ணுறீங்களா? ஓகே. தொழில் பக்தி அவருக்கும் இருக்குது, நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுதெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு. ஒரு இறந்தும் நடித்த ஒரு மனிதன்னா அது விஜய் சேது தான். சிவாஜி சார் இல்லையான்னு ஃபீல் பண்ணுறேன். அவரெல்லாம் பார்த்தாருன்னா அப்படி உச்சமுவர் அந்த தம்பியை. ஒரு படம் வந்து உங்களுடைய படத்தோட டேரக்டர்ஸுகள் பார்த்தா அந்த கிரிட்டிக்கலி அக்ளைம்டான டேரக்டர்ஸாக இருப்பாங்க. இப்போ பாரதிராஜா அவர்களாக இருக்கட்டும், வெற்றிமாறன் அவர்களாக இருக்கட்டும், மிஸ்கின் அவர்களாக இருக்கட்டும், கமர்ஷியல் டேரக்டர்ஸை தாண்டி அந்த கிரிட்டிக்கலாக பேருவாங்க. மாரி செல்வராஜ் அவர்களாக இருக்கட்டும், டேரக்டர்ஸ் ஆலவந்தன் படத்தில் கமலஹாசன் அவர்களாக இருக்கட்டும், சுரேஷ் கிருஷ்ணா அவர்களாக இருக்கட்டும். எப்படி சார் நீங்கள் கதைக்கு முக்கியத்துவம் இது இருக்குமா, இல்லை இந்த ஹீரோ அந்த ஹீரோஸ் அந்த இதை பார்ப்பீங்களா நீங்கள்? இல்லை எனக்கு தெரிஞ்சு எல்லா ஹீரோவும் இயக்குனர்கள் அவங்க தான் உருவாக்குனது, அவங்க தான் சொன்னது. இப்போ தனுஷ் தம்பி தான் வந்து வெற்றிமாறன் தம்பி சொல்லிச்சு, கர்ணன் இயக்குனர் மாரி செல்வராஜ் சொல்லிச்சு. ஒன்று ரெக்வஸ்ட் பண்ணால் எங்கள் அண்ணனுக்கு ஒரு படம் கொடுங்கணும் சார் அப்படின்னும் போது, என்னப்பா அது நம்பூட்டு புள்ள நான் பண்ணுறேன் அப்படின்னு நானே வரேன். அந்த ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் ஒரு டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஹீரோட்டு போயிட்டு இது பண்ணியிருக்கீங்களா? இப்போ மேக்ஸுக்கு சொன்னீங்க, அது மாதிரி பார்த்திபனை கூட்டும் போய் விஜயகாந்த் கிட்ட சொல்லி, சார் இது பையன் நல்லா கதை சொல்கிறான், நீங்கள் தைரியமாக படம் பண்ணுங்க சார் அப்படின்னு. கதையை கேட்டார். கதை ரொம்ப நல்லா இருக்குது தானே சார், அவர்கிட்ட சொல்லுங்கள், கதையை கொடுத்துட்டு சொல்லுங்கள், அவர் கதையை மாத்திரம் கொடுத்து வசனம் எழுதி கொடுக்க சொல்லுங்கள், நம்ம வேறு டைரக்ட் வச்சு பண்ணலாம் சார். ஒரு படைப்பாளி ஒருத்தர் வரட்டும் சார், நீங்கள் பண்ணுங்க சார்ன்ற. இல்லை சார் கதையை மாத்திரம் கேளுங்கன்னாரு. அதுதான் புதிய பாதை. அவரே நடிச்சார். ஆமாம். அப்புறம் அவர் இல்லை, அதுக்கப்புறம் அவரே கேள்விக்குறின்னு எடுத்தார். அந்த ப்ரொடியூசரும் வீக் ஆகிட்டார். அதுக்கப்புறம் விவேக் சித்ரா சுந்தரத்தை வச்சு ஆரம்பித்தார். அதுக்கு நான் பூஜைக்கு போய் நான் தான் கிளாப் பண்ணேன். விஜயகாந்த் இட்டு போய் சுவிட்ச் ஆன் பண்ண வச்சேன், கேமரா சுவிட்ச் ஆன் பண்ண வச்சேன். படம் ரிலீஸ் ஆகும்போது புதிய பாதையில் புதிய இலக்கணம் படைக்க போகும் பார்த்திபன் வார்த்தைகள் நான் தான் விளம்பரம் வந்தேன்.
உங்களுடைய வார்த்தை லக்கா அதிர்ஷ்டமா என்னன்னு தெரியல. பட் நீங்க சொன்ன விஷயங்கள், கணிச்ச விஷயங்கள் எல்லாமே நடந்துகிட்டும் இருக்கு சார். தென் இப்போ வாடிவாசலுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு. எல்லாரும் எப்படி வடச்சென்னை 2 அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை கேட்டுட்டு இருக்காங்களோ, வாடிவாசல் எப்போதுமே வெற்றிமாறன் அவர்களுடைய ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா வாடிவாசல் எப்போ, வாடிவாசல் எப்போ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி வந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? இங்கே மாத்திரம் இல்லை, உலகம் ஃபுல்லாக கேட்குறாங்க. கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதான் இந்த டைரக்டர் எங்கன்னா வெளிநாடு போனால் அங்கே கேட்குறாங்க, நான் போனால் கேட்குறாங்க. இந்தியாவை சுற்றி வந்து நிறுவ எல்லாம் வாடிவாசல்ங்கிறாங்க. உலக தமிழர்களுக்கு ஒரு அடையாளமாக வாடிவாசல் இருக்கும். அது எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது சார்? அதற்கு ஒரு பதில் 5ஆம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல செய்தி வரும். 5ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பா இந்த புது வருஷத்துல அதுக்கு நம்ம அடுத்த படமா அதுவாக தான் இருக்கும் வெற்றிமாறன் அவர்களுக்கு. அப்படித்தானே? கண்டிப்பாக. இப்போ நீங்க சொன்னீங்களே சார், விஜய் சேதுபதி அவர்களை வச்சுட்டு நம்ம ஏன் இவ்வளவு நாள் நம்ம பண்ணாம இருந்துட்டோமேன்னு உங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கான ஏதாவது ஒரு டிசைர் இருக்கா சார்? நம்ம இன்னும் இந்த ஒரு விஷயத்த நம்ம பண்ணிடணும், இந்த டேரக்டர் இல்லைன்னா இந்த ஆக்டரை வச்சு நம்மளோட ப்ரொடக்ஷன் கம்பெனில ஒரு படம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கனவு இருக்கா சார்? அந்த மாதிரி எல்லாத்தையுமே பார்த்துருக்கீங்க, இதோட பெரிய ஆட்கள் இருக்க மாட்டாங்க. சிவாஜி சார் வச்சு எம்ஜிஆர் வச்சு தான் மிஸ் பண்ணேன். அவருடைய படங்களை ரிலீஸ் பண்ண தவிர எம்ஜிஆர் தான் நான் மிஸ் பண்ணேன். அதே மாதிரி கலைஞருடைய வசனத்தை எழுதாமல் போயிட்டேன். எழுதி வச்சிருக்கலாம். அவரோட உரிமை கொண்டாடும். ஒரு ஒரு மகன் ஸ்தானத்துலேருந்து அவர்கிட்ட உரிமையாக இருப்பேன். ஆனால் அவர் வந்து நான் பயன்படுத்தாத விட்டேன். இப்போ இருக்கிற இந்த ப்ரொடக்ஷனுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் வந்துட்டு எப்படி சார் சார்ட் அவுட் பண்ணுறது அந்த ஒரு விஷயம்? ஏன்னா இப்போ சமீபத்தில் நான் ஒரு ப்ரொடியூசர் இன்டர்வியூ எடுக்கும்போது கூட சொன்னார், ஒரு ரிலீஸ் டேட், ஒரு பெரிய படம் ரிலீஸ் பண்ண போறீங்கன்னா ரிலீஸ் டேட்டை கொஞ்சம் ப்ரியராக சொல்லுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை அவர் வந்து முன்வைக்கிறாரு. உதாரணத்துக்கு இப்போ இந்த விடாமுயற்சி ரிலீஸ்லாம் வந்துட்டு நேற்று தான் சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த படம் வந்து இப்போ ரிலீஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. இது தெரிஞ்சிருந்தா ஏகப்பட்ட சின்ன படங்கள் வந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து. நான் இப்போ ட்ரெயினை தூக்கின்னு வந்துருப்பேன். இல்லை அதுக்கு காரணம் வந்து தயாரிப்பு நிறுவனத்து மேலே மிஸ்டேக்கே இல்லை. அது வந்து ஒரு கதையை ஒரு இடத்துல பேசி வாங்கியிருக்காங்க, அதுக்கு உண்டான முழுமை அடையலை. அதனால் அதுதான் பெருசாக சொல்கிறாங்களே தவிர அது செவி வழி வந்த செய்தி அது. ஸோ அதனால தான் அந்த படம் ஸ்ட்ரக் ஆகிருக்குது தவிர இல்லைன்னா அந்த மாதிரி இருக்கா. ஆனால் நான் நாளடைவில் கிளியர் ஆகிடும், வந்துடும். சூர்யா அவர்கள் வாடிவாசல் நீங்கள் பண்ணிருக்கீங்க அப்படிங்கும்போது சூர்யா அவர்களுக்கு கடந்த வருடம் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்காரு. அப்படிங்கும்போது அவர் ஒரு ஆக்டராக காக்கல மிகப்பெரிய ஒரு வெற்றியெல்லாம் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. அப்படிங்கும்போது இப்போ சமீபத்தில் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டு இருக்காரு. அவர் ரொம்ப டவுன் ஃபெயிலியர்னு சொல்லுவீங்க. உங்களுக்கு வந்து ஜெய்பீம் ஃபெயிலியரா சொல்லுங்க பார்க்கலாம். தியேட்டர்களில் கலெக்ஷன் சூரரை போட்டு ஃபெயிலியரா என்ன? அதனுடைய அந்த வியூவர்ஸு இதுவரை யாரும் தொடலை. இன்றைக்கி அவருடைய அதாவது 100 கோடிக்கு மேலே கொடுக்குற இடத்துக்கு ஓடிடிக்கு அவருக்கு தான் இருக்குது. அதெல்லாம் சொல்லவே கூடாது. இது வந்து ஒரே ஒரு படம் அதாவது அது ஏன் அந்த நடந்ததுன்னு தெரில. நானே கூட ஃபஸ்ட்டு டே வெற்றி தட்டில் பார்த்துட்டு இன்டர்வியூவில் ஓடுறேன் ஆப்ரேட்டர் ரூமுக்கு. என்னையா சவுண்டு வேறு மாதிரி இருக்குது, சவுண்டு சரியா இல்லையா, கேட்கலையா, என்னையான்றேன். இல்லை சார் பிக்சர்லேயே அப்படி தான் சார் இருக்குது, நான் பாருங்கள் சார் நான் 4.5 தான் வச்சுருக்கிறேன் அப்படின்றான். ஸோ எங்கேயோ ஒரு மிஸ்டேக்கு. அது எப்படி நடந்ததுன்னு தெரில. அதுக்காக ஒரு படத்தை வந்து அந்த மாதிரிலாம் என்ன உடல் உழைப்பு கொடுத்துருக்காங்க, என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூட நிறைய பேர் இப்போ நல்ல படத்தை பார்த்துட்டு நல்ல விதமாக பேசுகிறாங்க. அது நேரம் அது அவ்வளோதான் சொல்ல முடியும். அதுவே அவர் தொடர்ந்து வெற்றிகளை தான் கொடுத்துட்டு இருக்கிற ஹீரோ. என் படத்தில் பண்ணுறான்றதுக்காக இல்லை, எல்லா படமும் அவருக்கு. அந்த படம் ஜெய்பீமும் வெற்றி படம், தேட்டருக்கும் தான் வெற்றி. அவ்வளோ வியூவர்ஸ் பார்க்குறாங்களே. சூரரை போட்டு மிகப்பெரிய வெற்றி. அதனால தானே அந்த இயக்குனருக்கும் இன்னொரு படம் கிடைக்குது, அந்த இயக்குனருக்கும் ரஜினி சார் டேட் கொடுக்குறாரு. வெற்றி தான், மாபெரும் வெற்றி. வாடிவாசலில் சூர்யா அவர்களை மிகப்பெரிய அளவில் கொண்டாட அது ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பேக்காக இருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அதாவது உலகமே வந்து அது இப்போ நம்ம பேச வேணாம். அது படம் வந்து அதனுடைய வெற்றி அதுக்கு விடையளிக்கும். கண்டிப்பாக சார். சார் இப்போது மேக்ஸ் திரைப்படம் ரொம்ப பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டிலையும் நல்ல நல்ல ரெஸ்பான்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கீங்க ஒரு ப்ரொடியூசராக? ஒரு கதையை கேட்டுட்டு அது கண்டிப்பாக நல்லா வெற்றி அடையன்னு நினச்சி அதுக்குண்டான அந்த புது டைரக்டர் மேலே நம்பிக்கை வச்சு ஹீரோக்கிட்ட சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ண வச்சு அதை பண்ணதுக்கு பிறகு இவ்வளோ பெரிய வெற்றி அடையுதுன்றது எனக்கு முன்னாடியே தெரியும். நான் சுதீப் சார்கிட்ட சொல்லும்போதே, சார் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 18 வருஷம் பொறுத்து உங்களை நான் ஃபோனில் கான்டாக்ட் பண்ணுறேன், காக்கா ரீமேக் ரைட்ஸுக்கு நீங்கள் நம்ம ஆஃபீஸ் வந்து கேட்கும்போது நம்மளுக்கு நடந்த பரிச்சயம். அதுக்கப்புறம் இப்போ தான் நான் உங்களை ஃபோனில் பேசுகிறேன். ஒரு கதை கேட்டேன் ஒரு தம்பிக்கிட்ட.
ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு கமர்ஷியலாக ஹிட் ஆகும், உங்கள் கேரியரில் பெஸ்ட்டு வசூல் படமாக இருக்கும், யூஸ்வலான ஒரு இதுவாக இருக்காது, கமர்ஷியல் உச்சமாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை கேளுங்க, பிடிச்சிருந்தா சொல்லுங்கள், நம்ம பண்ணுவோம். ஏன்னா நான் வந்து எல்லா லாங்குவேஜ் படம் எடுத்துட்டேன், தமிழ், மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி வரலாம் போயிட்டேன், கன்னடம் மாத்திரம் தான் எனக்கு இல்லை. அதனால் நீங்கள் கேட்டு பிடிச்சிருந்தா நம்ம பண்ணுவோம் சார் அப்படின்னேன். சார் எவ்வளோ வருஷம் ஆச்சு, அனுப்புங்க சார் அப்படின்னாரு. அனுப்பிச்சேன். கதை கேட்டு அவருக்கு பிடிச்சி போய் ஒரு 6 நாள் தங்க வச்சு, அவரே அவர் போட்டு போன ட்ரெஸ்ஸோடு போன டைரக்டருக்கு ஒரு 6 ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்து அங்கேயே ஒரு வாரம் தங்க வச்சு பக்காவை பண்ணி அமுச்சு வச்சு பண்ணது தான். அப்போது இந்த படம் ஜெயிக்குன்னு கணிக்கு இந்த வெற்றி வந்து எனக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம கணித்தது வீண்பாகவில்லைன்னு. சார், இப்போ விஜய் கார்த்திகேய அவர்கள் உங்கள்கிட்ட இப்படி வந்து கதை சொன்னார், தென் நீங்கள் அதுக்கு யார் வேணால் நீங்கள் ஹீரோவாக நீங்கள் நினச்சிருக்கலாம், நீங்கள் யார்கிட்ட வேணால் ஃபோன் அடித்து பேசியிருக்கலாம் இல்லை சார்? நீங்கள் ஏன் சார் சுதீப் சாருக்கு ஃபோன் பண்ணி? அதுதான் சொன்னேன், கன்னடத்தில் நான் எடுக்கல, இது வந்து ஒரு ஒரு ஸ்மால் பட்ஜெட் படம் தான், ஆனால் எடுக்க பெருசாக போயிடுச்சு. அது ஒரு காம்பேக்டாக எடுக்கலான்னு நினச்சி தான் நான் வந்து சுதீப் சார்கிட்ட பேசுனது. நான் சொன்னேன், அவர் இது வந்து ஒரு உச்சத்துக்கு போய் செலவும் நல்ல அபரிதமான அந்த கதை என்ன அதுக்கு தேவைன்னு கேட்குது, நம்ம செஞ்சோம். ஓகே, ஆமாம். அதுவும் இது வந்து கர்நாடகாவிலே படம் எடுத்திருந்தா இன்னும் எங்களுக்கு ஒரு ஹோட்டல் பில்லு மாத்திரம் ஒரு 6-7 கோடி மிச்சம் ஆகிருக்கும். ட்ராவலிங் ஒரு கோடிக்கு மேலே ஆகிருக்கோம். பேட்டாலாம் குறைஞ்சபட்சம் ஒரு 10 கோடி வந்து எங்களுக்கு மிகைப்படுத்தி செலவு தான். அது வந்து படத்துக்குள்ளே வராத செலவு. இதே பெங்களூருக்கு தான் அந்த 10 ரூபாய் நம்மளுக்கு மிச்சம் ஆகிருக்கும். ஆனால் அதை இங்கேயே செட்டு போட்டு பண்ணதில் வந்து, ஏன்னா பெப்சி தொழிலாளர்களுக்குன்னு ஒரு இடம், நம்மளை மாதிரியே ஒரு ஆளுங்க ஒரு உத்வேகம் கொடுக்கலன்னா எப்படி இருக்கும்ன்றதுக்கு தான் நான் செல்லுமணியை கூப்பிட்டு இந்த இடத்துல நான் ஷூட் பண்ணுறேன், ஃபுல்லாகவே ஷூட் பண்ணுறேன்னு 170 கால் ஷீட்டு 140 நாள் எடுத்தோம். சார், இப்போ இந்த ஒரு விஷயம் சார், நிறைய பேர் வந்து தமிழ் படங்களே வந்துட்டு வெளி மாநிலங்களில் போயிட்டு இப்போ ராமோஜி சிட்டியில் போய் எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வெளி இடத்துல போயிட்டு செட்டு போட்டு எடுக்கிற போது இது என்னதான் வந்துட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் ஆனாலும் இது ஒரு கன்னட படமாக தான் பார்க்கப்படுது. அந்த படத்தையும் நான் ஒரு தமிழ் ப்ரொடியூசர், ஆனால் நான் இங்கே இருக்க தொழிலாளர்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து எடுக்கிறீங்க. இந்த எண்ணம், அந்த பிளானிங், இவ்வளோ நாள் ஷூட்டை நான் இவ்வளோ நாளில் முடிக்கிறேன், அந்த மாதிரியான பிளானிங் எல்லாம் எப்படி சார் பண்ணுறீங்க? கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உதாரணத்துக்கு இங்கே இருக்கிற டெக்னீஷியன் மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் பாதி வருவாங்க. இங்கே ஒரு ஃபைட் வந்து ஒரு 40 பேர் வச்சு பண்ணால் அங்கேருந்து 20, இங்கேருந்து 20, அது ஈக்குவலாக தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும். அதில் எந்த விதத்திலும் பாகுபாடு கிடையாது. அவங்களுக்குரிய இலக்கணம், அவங்களுக்குரிய வடிவமைப்பு நம்ம கொடுத்து தான் இருக்கோம். சரி, இப்போ இந்த படம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ், அதாவது ரொம்ப ஃப்ராங்காக வந்துட்டு என்னதான் பாசிட்டிவ்னா ஏதோ ஒரு இடத்துல கைதி படத்தோட ரிசம்பிள் ஆகுது, பட் ரிசம்பிள் ஆனாலும் இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லும்போது, கதை கேட்கும் போது உங்களுக்கு ஏதோ ஒரு இடத்துல தோணலையா சார்? அந்த மாதிரியான எனக்கு அந்த மாதிரி எண்ணமே இல்லை. என்ன காரணம்னா, ஒரு காதல் படம்னா கிட்டத்தட்ட 1000க்கு மேலான காதல் படம் வந்து, அதுக்காக காதல் படம் ஒப்பிட முடியுமா சொல்லுங்க? போலீஸ் ஸ்டேஷனில் வந்த கதை எத்தனையோ போலீஸ் ஸ்டேஷனில் இருக்குது, அதுக்காக அந்த கதைன்னு சொல்ல முடியுமா? இது மிகைப்படுத்தி சொல்கிறது, அது நம்ம அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஆனால் அதோடு ஒப்பிடும்போது மிகப்பெரிய வெற்றி படத்தை தானே அவங்க சொல்கிறாங்க, அதையும் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு தான். அதனால் எந்த விதத்தில் சங்கடம் கிடையாது. இப்போது இந்த மேக்ஸ் திரைப்படம் அந்த ஒரு ஆடியோ லான்ச் ப்ரெஸ் மீட்னு நினைக்கிறேன், அந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து உங்களை பற்றி பேசியிருந்தார் சுதீப் அவர்கள். இந்த மாதிரி காக்கா டைமில் வந்துட்டு நான் போய் பார்க்க போனேன், அப்போ இல்லை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் கொடுத்தீங்க. அப்போ தான் நீங்கள் முதல் பழக்கம் அப்போது ஏற்பட்டிருக்கு. எப்படி சார், எந்த நம்பிக்கையில் நீங்கள் ஓகே எந்த ஒரு கேள்வியும் கேட்காம நீங்கள் எதனால் கொடுத்தீங்க? அது என்னென்னா, நான் உள்ளே வரும்போது அவர் நிற்கிறாரு, நான் பூஜை முடிச்சுட்டு நேராக வந்து, தம்பி என்ன யார் நீங்கள்? என்ன சார், நான் கன்னடா ஆர்டிஸ்ட் சுதீப், வாங்க உள்ளே வாங்கன்னு இட்டும் போகிறேன். அவர் கூட வந்துடுற மாதிரி இவரையும் இங்கே இட்டுன்னு வந்து இனிப்பையா அப்படின்ட்டேன். அவர் ஒரு சுமாராக, அதாவது ஒரு 1-9 ஆக்கக்கூடிய ஆள், அதனால் நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா இவரெல்லாம் கூட்டு இல்லை சார், உங்களை தெரியுதுக்கு எனக்கு இடம் தெரியாது, அதனால் அவர் கூட்டின்னு வந்தேன். சரி சரி பரவாயில்ல உட்காரு, என்ன வேணும்னு. காக்கா கரிமாயிரு, சரி எடுத்துங்கன்னு. இல்லை என்ன பணம் கொடு, பணம் வேணாம், ஒரு பெரிய ஹீரோ நீயே இதில் நடிக்கணும்னு சொல்லி வரும்போது அதுக்கு விலையே கிடையாது தம்பி, ஃப்ரீன்னு எழுதி கொடுத்துட்டேன். அதை எடுத்துன்னு போயிட்டார். அப்புறம் ஒரு 3 வருஷம் பொறுத்து அது எடுக்க முடியாது, திருப்பி என்கிட்டே வந்ததுன்னு வச்சுங்க. ஆனால் அதை அவர் நினச்சின்னு இருக்கார், நம்ம படம் கொடுத்ததை எதையும் எதிர்பார்க்காம கொடுத்ததை அவர் நினைக்கிறாரு, அதை வச்சு தான் அவர் சொல்லியிருப்பார். சரி, ஒரு விஷயம் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. 1985 வந்து நீங்கள் அந்த சமயத்தில் இருக்க எந்த ஒரு ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கம்பெனிஸுமே இப்போ இல்லை. இப்போ சூப்பர் குட்டாக இருக்கலாம், ஏவிஎம்மாக இருக்கலாம், நிறைய ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ் இப்போ இல்லை, சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ்.
ஆனா நீங்க எப்படி இன்னமும் சர்வே ஆயிட்டு இருக்கீங்க? எப்படி அடாப்ட் பண்ணிக்கிறீங்க உங்களை நீங்க இந்த சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள? அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி. நீ தொழில் பக்தியோட நீ நட. நீ எதையும் எதிர்பார்க்க வேணாம். நம்மள ஒரு கால்குலேட் போடுவோம்ல, ஒரு 10% கூட போகலாம், 10% குறைஞ்சி போகலாம், இவ்வளோதானே தவிர அந்த ரிஸ்க் எடுக்கலன்னா என்ன இருக்கு? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால 5000 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி 15 லேக் கோல்ட் வவுச்சர் வெல்லும் வாய்ப்பை பெறுங்க.